பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஃபேஷியல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முகம் வந்து கருப்பாயிட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸாக இந்த மாதிரிலாம் ஆயில் கண்டென்ட்டாக இருக்கும் ஃபேஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா கிளிசரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளிசரின் இருக்குது. அது வந்து வாங்கிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்து கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கிளிசரின் எடுத்துக்கோங்க. அதோட தேன் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தேன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சுத்தமான தேனை எடுத்து அது ஒரு டீஸ்பூன் 2யும் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட டர்ன்லாம் போயிடும். அந்த வெயிலோட டர்ன்லாம் போயிட்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் பாருங்கள். அதனால் அந்த தேனையும் அந்த கிளிசரனையும் வச்சு நல்லா மசாஜ் ஜென்டிலாக வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. காட்டன் வந்து எப்பொழுதுமே லைட்டாக ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ வச்சு நல்லா முகத்தை தொடச்சிருங்க. அண்டு நல்ல சாஃப்டாக வந்து ஆயில் வந்து நிறையவே நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா? நம்ம தலையில் எண்ணெய் வைக்கிறோம், அது பார்த்திங்கன்னா முகத்தில் கூட அது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி முகத்தில் ஆயில் வடிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போகும்போது அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஃபேஸ் ரொம்பவே அப்படியே கருந்திட்டுகளாக கூட சில பேருக்கு இருக்கும். அதனால் இது 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸை பாருங்கள், ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது இதுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நல்லா தொடச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டான உலர்வு தன்மை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கை போடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ். இப்போ வெயில் காலத்தில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரோட அந்த ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் நமக்கு. இதை வந்து நல்ல ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கு கீழே இந்த ஒரு இமை மேலே கூட நீங்கள் அதை தடவலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸும் அப்படியே வந்து நல்ல சூப்பராக அந்த கலர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அதில் விட்டமின் சி நிறையா இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி கலராகவும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிட்டு சூப்பராக பாருங்கள். இது மாதிரி ஒரு ஃபேஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல் அண்டு வெயிலில் வந்து நம்ம வந்து கருந்திட்டுகள் எல்லாமே போயிடும். அண்டு ஃபேஸ் ரிங்கிள்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அது கூட உடனடியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அண்டு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான வலுவலுப்பான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அண்டு ரெகுலராக 1 மந்த்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே பளபளன்னு அந்த கருந்திட்டுகள்லாம் இல்லாமல் ரிங்கிள்ஸ்லாம் போயிட்டு ரொம்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஷியலை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் திருச்சி அம்மு 78 இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.